பாக்கெட்லாம் பார்த்தோம்ல, ஸ்நாக்ஸ், புடவைகள், ட்ரெஸ்ஸுகள்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் வந்துட்டு இருக்கப்ப எதுவுமே கொடுக்காம எனக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை விஜய் பிளான் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது. ஆசையே கொடுக்காம ஒருத்தனுக்குள்ள கூட்டம் கூடுதாங்கிறது வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணது தான். ஒரு டன்னுக்கு 40 ரூபாய் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் விஜய் பேசும்போது கண்டிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கிறத பேசிதுன்னு அவர் விடவே மாட்டாரு. கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸையுமே யூஸ் பண்ணிட்டாரு. அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த கூட்டம் வந்து கும்மாளம் அடிக்கிற கூட்டம். உன் தொகுதியில் எப்படி இவ்வளவு கூட கூட்டுச்சு மேலே இருந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ள இருந்துட்டு இருக்கும்ல. நிச்சயமா ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன் கண்டுக்காம போறாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி தான். திரும்ப அங்கே ஒரு ரியாக்ஷன் வரும். திரும்ப விஜய் விசஸ் சென்டிகே அப்படின்னு போக ஆரம்பிச்சதுனாவே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படி ஆக வேணாம். அவர் கண்டுக்கவே இல்லைன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் பீட்டர். வணக்கம் அபர்ணா. கரூர் அரசியல் என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல? ஆமா, எல்லா அரசியல் கட்சிகளுமே கரூரை மையமிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஓகே, இப்பதான் 30 விழா நடந்துச்சு. அதை தொடர்ந்து டிவிகேவோட பிரச்சாரம் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து உடனே பாமகவோடதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் அதிமுகவினுடைய பிரச்சாரமும் நடக்க போகுது. ஆமா ஆமா, சுத்தி வளைச்சு எல்லா கட்சிகளும் அங்கே மையமிடுற மாதிரி தெரியுது. யதார்த்தமா நடக்கிறதா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா விஜயோட சுற்றுப்பயணம் ஆக்சுவலா இந்த வாரம் வந்து திருவள்ளூர் வட சென்னை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. சடனாக ஏன் கரூர் மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறப்போ 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருவள்ளூரில் கொஞ்சம் லோக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கதா. ஒரு திமுக நிர்வாகி கொஞ்சம் மிரட்டல் விடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நீங்கள் திருவள்ளூரில் கால் வைக்க முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தவக தரப்புலேருந்தும் எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக அதுதான் பிரச்சனையாங்கிறத பற்றி தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக உடனே எல்லாம் மாற்றிட மாட்டாங்க. பட் அதை தாண்டி ஏதாவது சீரியஸான பிரச்சனை இருக்குதா உள்ளங்கிற பற்றி தெரியல. பட் கரூர் மாற்றினது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ தானே 30 விழா நடத்துனாங்க. அவங்க ஒரு பெரிய க்ரௌடு கொண்டு வர்றாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னாங்க. அந்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லிட்டு தொடர்ந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்டையும் ஆப்வியஸாக நம்மளுடைய சிஎம் அவர்கள் பாராட்டி பேசியிருந்தாரு. சிஎம் இவ்வளோ தூரம் ஒரு திமுக தலைவரை வந்து பாராட்டினது செந்தில் பாலாஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் லீடர்ஸை பாராட்டியிருப்பார் நிறைய பேரை. அவங்கள பார்த்து நான் வளர்ந்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட அவர் தான் என்னோட தளபதிங்கிற ரேஞ்சில் வந்து பாராட்டியிருந்தாரு. சீனியர்ஸை மேடையில் வச்சுக்கிட்டே அப்படிங்கிறது பார்த்தோம். தொடர்ந்து அவர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு அந்த கரூர் அவரோட கோட்டை தான், யாராலையுமே அசைக்க முடியாது, அவரை தாண்டி எதுனாலுமே அப்படின்ற ஒரு இமேஜ் பில்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல. அப்படிங்கும்போது எந்த ஒரு இவங்க காசு கொடுத்து கூட்டுறாங்க, அந்த நம்ம அந்த பாக்கெட்லாம் பார்த்தோம்ல, ஸ்நாக்ஸ், புடவைகள், ட்ரெஸ்ஸுகள்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் வந்துட்டு இருக்கப்ப எதுவுமே கொடுக்காம எனக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை விஜய் பிளான் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கரூர்னு சொன்னதுக்கு அப்புறம்? இல்ல, டைரக்ட் சவால் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அது எனக்கும் லைட்டா தோணுச்சு. பட் திருவள்ளூர்ல இஷ்யூ அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி திமுக நிர்வாகி மட்டும் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வட்டாரங்களுமே அப்படிதான் சொல்றாங்க. அங்க ஏதோ மனக்கசப்பு இருக்கு, ஒருவேளை கை கலப்பு வந்துட போகுது, ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துட போகுது அப்படின்றதுக்காக கூட போலீஸ் தரப்புல இருந்து பெர்மிஷனுமே கிடைக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருந்திருக்கு அப்படின்ற தகவலும் பார்க்க முடியுது. பட் கரூர் அப்படின்னு சொன்னோன்னே ஆப்வியஸா நிறைய ஃபெமிலியரான ஃபேஸஸ் இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி இருக்காங்க, செந்தில் பாலாஜி இருக்காரு, அண்ட் அண்ணாமலையும் அங்கதான் போட்டிட்டார் அரவக்குறிச்சியில, அவருடைய சொந்த ஊரும் கூட. அண்ட் இந்த விஷயங்கள் இல்லாம விஜய் அவர்களுக்கு கரூர்ல எவ்வளவு கூட்டம் கூடுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநாடு கணக்காவே கரூர்ல 30 விழா நடத்தி முடிச்சிருக்காங்க திமுக. அண்ட் இன்னைக்கு நாளைக்கு அதிமுக தங்களுடைய பிரச்சார கூட்டத்தை போட போறாரு இபிஎஸ் அவர்கள். 27ஆம் தேதி அதே நாள்ல பாமகவுமே கூட ஒரு விழா ஒன்று ஏற்பாடு செய்திருக்காங்க. பாமக தரப்புல இருந்து, அன்புமணி தரப்புல இருந்து பாமக வந்து ஒரு விழா ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் விஜய்க்காக அவர் விட்டு கொடுத்த அந்த தேதியை அடுத்த நாள் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படின்ற மேபி இருக்கலாம். நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது, ஆமானும் சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் என்ன டார்கெட் பண்றாரு? ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். முதல் வாரம் வந்து திருச்சியிலையும் அரியலூர்லயும் பிரச்சாரம் போறாரு. அதே நாள்ல வந்து அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு முதலமைச்சர் வந்து, கரூர்ல இப்படி 30 விழா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க நாகையில ஒரு கூட்டம் கூட்டி முடிச்சுட்டு அடுத்து திருவாரூர் போறாரு. திருவாரூர்லயே திமுகவினர் அடுத்த நாளே வந்து அங்க ஒரு மேடை போடுறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி தோறும் அவங்க இந்த மாதிரியான மேடைகள் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருவாரூர்ல விஜய் போன அடுத்த நாளே ஒரு மேடை போடுறாங்க. இப்போ நாங்க போன அடுத்த நாள் நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்களா அப்படின்றதுக்காகவே விஜய் அவர்கள் நீங்க போன கரூர்ல நானும் இப்ப கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்ட்டு சவாலுக்கு பண்றாரோ அப்படிங்கிறதையும் பார்க்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்னதான் வந்து வெறுமனே ரசிகர்கள் சொன்னாலோ, அல்ல அந்த கூட்டம் ஓட்டா மாறுதுன்னு சொன்னாலோ, இல்ல அவங்க வந்து பொலிட்டிசைஸ் ஆகல, என்ன மாதிரி விமர்சனங்கள் வச்சாலும் அந்த கூட்டம்ங்கிறது இருக்குல்ல, அது வந்து எல்லாருமே பெருசா டிஸ்டர்ப் பண்ணுது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை. ஏன்னா எல்லா கட்சிகளுமே முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்தா கூட்டம் கூட்டாங்க, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தொண்டர்கள் வருவாங்க, கட்சி நிர்வாகிகள் வருவாங்களே தாண்டி அந்த பெரிய கிரௌட் அந்த மாஸ் காட்டுறதுன்னு இருக்குல்ல, அது காசு கொடுத்தா கூட்டிட்டு வர முடியும். சும்மா நேரம் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க.
காசே கொடுக்காம ஒருத்தனுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதாங்கிறது வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணது தான். ஏன்னா முதலமைச்சரே வந்து போன கரூர் மீட்டிங் டைம்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, இந்த மாதிரி மக்களை டிஸ்டர்ப் பண்ற கூட்டம் கிடையாது, கொள்கை கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். முதலமைச்சரே ரியாக்ட் பண்ணிட்டாருன்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திருச்சியில் அந்த கூட்டம் வந்ததுக்கப்புறம் திருச்சியோட முதலமைச்சர் அதுல கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸையுமே யூஸ் பண்ணிருந்தாரு. அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த கூட்டம் வந்து கும்மாளம் அடிக்கிற கூட்டம் இப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு முதலமைச்சர் கோட் பண்ற வார்த்தையா அப்படின்ற ஒரு ஷாக்குமே இருந்துச்சு. நம்மளே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அதுதான் ஒரு ஷாக் பண்றாங்க. அவ்வளவு தூரம் திருச்சியில வந்ததுக்கு அப்புறம் கேனூர் அமைச்சர் அவரும் சொல்றாரு, திருச்சி எல்லாம் என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ட் பண்றாரு, நிறைய விமர்சனங்களையும் வைக்கிறாரு. அதே மாதிரி விஜய் திருவாரூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அங்க கிரௌட் வந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவாரூர்ல டிஎம்கே ஒரு மீட்டிங் போடுறாங்க. அவர் அங்க பூண்டி கலைவாணன் அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அவர் வந்துட்டு என்னை மீறி இங்கே யாரும் இது பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது தொடர்ந்து அந்த கூட்டம் அப்படிங்கிறதவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. சிஎம் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, நேற்று நினைக்கிறேன். அதில் வந்து அந்த 3 மீட்டிங்ஸையும் போட்டு 3த்துலையும் எவ்வளோ க்ரௌட் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதா தான் பார்க்குறேன். விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறது என்னதான் அவங்க எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அந்த கூட்டம் இவங்களை ஒரு சின்ன நெருக்கடிக்குள்ளாக்குறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து கரூரில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, எதுவுமே பண்ணாமல் நான் ஜஸ்ட் வரேன், எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு சவாலாக கூட பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், ஏன்னா இப்போ திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவும் போயிட்டு முதல்வர் அவர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே உறுப்பினர்கள், நிர்வாகிகள், மினிஸ்டர்ஸ் உட்பட நிறைய பேர் இதை பண்றாங்க. அண்ட் கூட்டம் கூடுறாங்க, வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை நடத்தி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது. 4 நாள் வாரத்தில் நீங்கள் தொகுதியில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். மகளிர் உரிமை தொகையில் விட்டு போன பெண்களுடைய பெயர்களை வந்து நீங்கள் சேர்த்து அவங்களுக்கான தொகைகள் வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். இதெல்லாமே அடுத்தடுத்து விஜயோட டிஸ்டர்பன்ஸ் தான் காரணமான்ற கேள்வியும் எழுதலை. எல்லாத்துக்குமே நம்ம விஜய் சொல்லிட முடியாது. பொதுவாகவே எலெக்ஷன் நெருங்கும் போது வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப ஒரு அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. சிஎம் வந்து அமைச்சர்கள் அதிகாரிகளை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, டாஸ்க் கொடுக்குறாரு. அப்படிங்கிறது வந்து சிஎம் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்து அடிக்கடி வரணும்னு நினைப்பாங்க. அவர் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக எலெக்ஷன் வரும்போது அதை பண்ணதான் செய்வாங்க. கடைசி ஒரு 6 மாசத்துக்கு வந்து அந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக நடக்கும் தான். அதுவுமே வந்து விஜய் வச்சுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமான்னு தெரியல. பட் விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அவங்களை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது தான். அதுக்குன்னு எல்லா ரியாக்ஷன்ஸுமே விஜய் பேஸ் பண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ கரூர் கூட்டம் அப்படிங்கிறத யோசிக்கும் போதே வந்து கொஞ்சம் என்ன பண்ண போறாரு விஜய் அப்படின்னு சொல்லி தான் யோசனையா இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதி போகும்போதுமே அங்க இருக்க பிரச்சனைகளை பேசுறாரு. அங்க இருக்கிற அந்த தொகுதியோட எம்எல்ஏஸ், அமைச்சர்கள், அவங்க பண்ணியிருக்க பிரச்சனைகள், அவங்க மேல இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் வேற குறிப்பிட்டு பேசுறாரு. அண்ட் கரூர்ல கண்டிப்பா ஒரு முன்னாள் அமைச்சரா தன்னுடைய கோட்டையா இன்னைக்கு உருவாக்கி முதலமைச்சர் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. அண்ட் முக்கியமான 2 போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அதை பேசிதான் அவர் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விவசாய அந்த நெல் கொள்முதல்ல வந்து ஒரு டன்னுக்கு 40 ரூபாய் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் விஜய் பேசும்போது கண்டிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கிறத பேசிதுன்னா அவர் விடவே மாட்டார். ஏன்னா இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் விடாம இதை பேசிட்டே வந்துட்டு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள். இப்போ விஜய் கரூருக்கு போறாரு, அங்க இருக்கக்கூடிய திமுகவை டேமேஜ் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை டேமேஜ் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை கவரணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாம கண்டிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. நிச்சயமா நீங்க இப்ப மற்ற தொகுதியில் இருக்க பிரச்சனைகள் கூட அந்த தொகுதிக்கான பிரச்சனையா அதை நம்ம சுருக்கலாம். இங்க ஒரு ஃபேக்டரி இல்லைங்கிறதோ, இங்க ஒரு டூரிசம் டெவலப் பண்ணலன்றதோ அந்த ஊர் பத்தின அந்த தொகுதி பத்தின பிரச்சனை. இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னதான் யாருமே அதை பத்தி பேசலனாலும் பேசுறதுக்கு பயந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான், நம்ம அதை மறக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ அதை அட்ரஸ் பண்ணுவாரு. அது விஜய் மாதிரி ஒருத்தர் அட்ரஸ் பண்றப்போ அதோட ரீச் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகளுமே வந்து அதை போதிய அளவுக்கு எடுத்து அதை வந்து அரசியல் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. மேபி அது முன்னாடி அவங்களோட பீரியட்லயுமே அந்த பிரச்சனை ஓரளவுக்கு இருந்துச்சுங்கிறதுனால அவங்களால ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ண முடியலன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு அஸ்பைரிங் பொலிட்டிக்கல் லீடர், இவ்வளவு ஒரு மாஸ் கிரௌட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய லீடர் அதை எடுத்து பேசுறாரு அப்படின்னா அதோட இம்பாக்ட் நிச்சயமா பயங்கரமா இருக்கும். நிச்சயமா அதை அட்ரஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். விஜய் மேல வந்து குற்றச்சாட்டுகள் பல வந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ட்விட்டர்ல ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு, ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி பார்க்கும்போது அவர் இடி ரைடு போனப்ப டாஸ்மாக் ஊழல் வழக்குல அந்த 1000 கோடி ஊழல் குறித்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அப்ப அந்த இடத்துல அவர் பேசியிருக்காருன்னா கண்டிப்பா இந்த இடத்துல பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. 100% பேசுவார் நம்புறேன். ஆனா இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு நம்ம திமுகவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களால வந்தது அப்படிங்கறது மறுக்க முடியாது. அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா
இருக்காங்க. ஏன்னா ஒரே எலெக்ஷன்லயே அது சடனா சேஞ்ச் ஆகும். மதிமுக கோட்டையா இருந்து இன்னைக்கு அந்த கொங்கு மண்டலத்துல கரூர் ஃபுல்லாவே இந்த சைடு இப்படி மாறும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பிகர் இல்ல கொஸ்டின். நீங்க விமர்சனங்களை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கடுமையான கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து மறக்கவே முடியாது. அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பேர் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது. ஆமா, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி வந்து கொங்கு பகுதியில அந்த பெல்ட்ல வந்து டிஎம்கே வீக்கா இருக்காங்க, ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு இது இருந்துட்டு இருந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா அதை உடச்சு மாத்தி போன எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுதான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த். அதனாலதான் சிஎம் இவ்வளவு தூரம் வந்து, ஏன்னா நம்ம எங்க வீக்கா இருக்கோமோ அங்க நம்ம பார்ட்டியை ஸ்ட்ராங் பண்ற ஒருத்தர் தானே வந்து கட்சி மேலிடம் வந்து பெருசா பாராட்டுவாங்க. அந்த அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கான்ற மறுக்க முடியாது. பட் விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது தான் நமக்கு இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஐ மீன் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன தயக்கம் பயம் இருந்துட்டு இருக்கும்ல. ஒரு தொகுதிக்கு வரும்போதுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும். இவ்வளவு கூட்டம் கூடிருச்சானா உன் தொகுதியில் எப்படி இவ்வளவு கூட்டம் கூட்டுச்சுன்னு மேலே இருந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ள இருந்துட்டு இருக்கும்ல. அந்த வகையில வந்து கூட்டம் கூட்டுறதோ அந்த கட்சி கட்டமைப்பு உருவாக்குறதோ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமா ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த டாஸ்மாக் மேட்டரை பேசுறாரு அப்படின்னா அது மக்கள் மத்தியில் இன்னும் வைடரா போய் ரீச் ஆகும்ல. எல்லாருமே பட்டும் படாம பேசுறாங்க, கண்ணும் காணாம போறாங்கன்ற விஷயத்த வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது நிச்சயமா பெரிய நெருக்கடி தான். அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசிட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது பெரிய விவாதமா மாறுது. நாகப்பட்டினத்துல அவர் பேசின விஷயங்கள்ல நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்ததா சொன்னாங்க. ஒரு ஒர்க் ஷாப் ஃபேக்டரின்னு சொல்லிட்டாருன்றதோ அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ லைம் லைட்ல இருந்துட்டு இருக்கிறதே நல்ல விஷயம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு போறதே பெரிய ஒரு சேஞ்ச் தான் நான் பாக்குறேன். அவர் பேசின ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், முன்னப்பன கருத்துக்களை மாத்தி சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து செகண்டரி. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கலாம் அடுத்ததுல. ஆனா அது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சியுமே அதை பத்தி பேசுறாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வராரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பேசுறாருன்றப்போ நிச்சயமா ஒரு நெருக்கடி உருவாகுது இல்ல. அந்த நெருக்கடி இங்க எப்படியா மாறப்போகுது அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஓகே, ஏன்னா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சியில கே நேரு அவர்கள்லாம் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணாங்க, அன்பில் மகேஷுமே இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே முக்கியமான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயுமே அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கரூர்ல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசுவாரு. ஓகே, அண்ட் திமுகக்குள்ளேயுமே கரூர்ல இப்போ ஒரு மீண்டும் சிக்கல் எழுந்திருக்கா அப்படிங்கறத காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் பேசினதுக்கு பிறகு நம்ம பார்த்திருந்தோம். அது என்ன அப்படிங்கறதையும் விளக்கமா பார்த்திடலாம். ஆமா, இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை வந்து திமுக மகளிர் அணியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகி திமுக போய் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்துச்சு. கூட்டணி கட்சிகளுக்குள்ள அதை மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. மதிமுக ஒரு இஷ்யூ நடந்தது பார்த்தீங்க, மல்லை சத்யா நீக்கப்பட்டப்போ திமுக சேர்ந்தாருன்னா அது பெரிய சர்ச்சையாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அவர் சேரல. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் எப்படி அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஜோதிமணி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. செந்தில் பாலாஜி மாறி மாறி தேர்தலுக்காக பிரச்சாரம் வேலை செஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு விஷயம்ங்கிறது வந்து திமுக காங்கிரஸ்குள்ள தொடர்ந்து சின்ன சின்ன உரசல்கள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதிமுக இருக்கிற உட்கட்சி பிரச்சனை அளவுக்கு யாரும் அதை பேசுறது இல்லைங்கிறே நம்ம பார்க்குறோம். இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல வந்து சின்ன சின்ன உறுப்பினர்களோ இந்த மாதிரியான ஆட்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் மேபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம், ஒரு 1 இயருக்கு பேக். எனக்கு ஷியரா அந்த டேட்லாம் ஞாபகம் இல்லை. ஆட்சியில பங்கு அது குறித்து அந்த மாதிரி செல்வ பிறந்தகை அவர்களும் பேசியிருக்கலாம். பட் இப்ப ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் மேலிடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு முக்கிய எம்பியா இருக்காங்க அப்படின்னும் போது ராகுல் காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், இவங்க கூடலாம் ரொம்ப கான்டாக்ட்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இப்படியான ஒரு விஷயத்த திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து உற்று நோக்கணும். இந்த மாதிரியான சிக்கல்கள் கூட்டணிக்குள்ள ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கறது அவங்க கோட் பண்ணியே சொல்றது அப்படிங்கிறது. அப்ப இது எந்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமா, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த இஷ்யூ அவர் பேசுறாரு விஜய் அப்படிங்கிறப்போ வந்து ஏற்கனவே விஜய் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு ஒரு டாக் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல உங்க கட்சியே இப்படி பண்றாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மேபி சொன்னார்னா அந்த டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற பேச்சு இன்னும் கொஞ்சம் வலுவடைறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா முதல் மாநாட்டிலேயே வந்து விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணார் என்ற செய்திகள்லாம் பார்த்தோம் இருந்துச்சு. இன்னும் இல்லாம ராகுல் காந்தி அண்ட் விஜய் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்தே வந்து நல்ல நண்பர் அப்படிங்கறதுல அடிக்கடி சந்திக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும். ராகுல் காந்தி மேல விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ராகுல் காந்திக்குமே விஜய் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. மேபி அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் கட்சியோட தமிழ் மாநில தலைவராக விஜய் போடலான்ற ஒரு ஐடியா கூட இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. ஸோ நல்ல டேர்ம்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த சூழல் இது எப்படி போகும்? கரூர் மட்டும் இல்லாம விஜயோடைய ஷெட்யூலையே மாத்திருக்காங்க. நம்ம முதல் நாள் திருச்சியில நடந்த அந்த 5 மணி நேரம் டிலே அப்பவே பேசணும், ஷெட்யூல் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 மாவட்டங்களை தான் ஒரு நாளைக்கு கவர் பண்ண முடியுது அப்படின்ற சிக்கல் எல்லாம் தாண்டி சாட்டர்டே மட்டும் தான் போறாரு அப்படின்னா டிசம்பருக்குள்ள முடிக்க முடியாது, அது எக்ஸ்டெண்ட் ஆக
வாய்ப்பு இருக்கு, ஷஃபிள் பண்ண வாய்ப்பு இருக்கு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பேசுன மாதிரி திருவள்ளூர்லையும் வட சென்னையிலையும் 27ஆம் தேதி நடக்கிறதா இருந்தது. ஆனால் வட சென்னை, தென் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருந்த மாவட்டங்கள் எல்லாம் மாற்றி செங்கல்பட்டு, சென்னை அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி ஷெட்யூல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 20ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் முடியக்கூடிய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் திருச்சியில போனாங்கல்ல, அது போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஷெட்யூல் வந்து ஒர்க் ஆகாதுன்றதே அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது அது உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 3 மாவட்டம்ங்கிறத 2ஆ குறைச்சாங்க. 2ஆ குறைச்சிட்டு 2னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரீஷெட்யூல் பண்ணணும்ல, மேபி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லைனா சாட்டர்டே மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள் வீக் டேஸ்லையும் வர்றதுக்கு இன்செர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்ற யோசிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ திரும்ப சாட்டர்டேன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே தான், இப்போ 3 மாதம்ன்றது 5 மாதத்துக்கு விஜய் பற்றியே பேசிகிட்டு இருப்போங்கிற மாதிரி ஒரு இது அவங்களுக்கு தான் பெனிஃபிட். அது அப்படி ஆகும். இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இருந்த பிரச்சனைகளை அடுத்த ஷெட்யூலில் கண்டிப்பாக சரி பண்ணியிருக்காங்க. திருச்சி அரியலூரில் நடந்த மாதிரியான டிலேஸ் எதுவுமே நாகப்பட்டினம் திருவள்ளூரில் நடக்கலை. ஆனால் ஒரு பக்கம் அது பிளான்டு டிலே, இவ்வளோ கூட்டத்தில் எங்களால் வர முடியல பாருங்க, எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத தாவேக்காவினர் காட்டுறதுக்காக கூட இப்படியான ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களும் வருது. விமர்சனம் இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. ஏன்னா அது எப்படி வேணா இருக்கலாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதை ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா கூட்டம் இருந்த மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. நிஜமாவே அது ஒரு ஸ்டண்ட் தானா, இல்லை கூட்டம் அமைஞ்சு வர முடியாம போனதுனால டிலே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து பாருங்க, நகரவே முடியாத அளவுக்கு கூட்டம்னு காட்டணுன்ற அவசியம் இருக்கிறதா எனக்கு தோணல விஜய்க்கு. அப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு தானே அது பெரிய 3 டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணி 3வது போகவே முடியல, 2வதுக்கே மிட் நைட் ஆயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸோட ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. பிளானிங்ல இருந்த மிஸ்டேக்காக தான் தோணுது. ஏர்போர்ட்ல அவர் இறங்கும்போது அவ்வளோ பேர் வருவாங்க, ஏர்போர்ட்லேருந்து கூடவே தான் வருவாங்கன்ற அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் அவர் இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வர முதல் முறையாக விஷயத்த பண்ணும்போது தான் என்ன பிரச்சனை இருக்குன்றது அவங்க ஃபேஸே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி சரி பண்ண முடியும். தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம், தாவேகா கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டு அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்த செயல்களில் திருத்திக்கிறாங்க. முதல் மாநாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே 2வது மாநாட்டில் நம்மளால பார்க்க முடியல. அதையும் தாண்டி ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்களுடைய அந்த ஆர்வத்தின் மிகுதியில் போய் பண்ற விஷயங்கள் இதெல்லாமே வேற. அண்ட் அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட விஜய் அவர்கள் முன்னாடி பேசினதுக்கும் 2வது பேசினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அண்ட் பிளானிங்ல நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. டிலேஸ் வந்து பெருமளவில் அந்த 5 மணி நேரம் 4 மணி நேரம் டிலேஸ் இல்லாம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே அது முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே திருத்திக்கிறாங்களோ? நிச்சயமா பண்ணிக்கிறாங்க. விஜய்மே அவரோட விமர்சனங்களை சொல்லி அட்ரஸ் பண்ணி சொல்றாருல, அது என்ன சனிக்கிழமை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற அவர் மேல என்னென்ன விமர்சனங்கள் வந்து நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களோ இல்ல வந்து அரசியல் கட்சிகளோ யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்றாருன்றது வந்து அவருக்கு தான் பாசிட்டிவான விஷயம். என்ன விமர்சனங்களை கண்டுக்காம போறதுன்றது ஒரு டைப்பு, பட் அதை எடுத்து சரி பண்றதுன்றது அது இன்னும் ஒரு பெட்டரான விஷயமா தான் தெரியுது. விஜய் ஸ்பீச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாகட்டும், இல்லை அங்கே நடந்துட்டு இருக்க விஷயங்கள், ஆர்கனைசேஷனில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே யோசிச்சு சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்தது பாசிட்டிவாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவ்வளோ பண்ணுறாரு விஜய் அவர்கள், அதிமுக பற்றி பேசவே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை பற்றி கூட பேசவே இல்லை, அது யாருமே ஏன் அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க? யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு சீமான். நம்ம சீமான் பிரஸ் மீட் அப்படின்னா நிறைய பேசுறாங்க. இப்ப நான் இதை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் விமர்சனங்களை விஜய் அட்ரஸ் பண்றாரு, அதற்கு ரிப்ளை கொடுக்கிறாரு அப்படின்னும் போது முதலமைச்சர் சொல்ற விமர்சனங்கள், அதிமுகவில் இருந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கிறாரு. ஆனா சீமான் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காரு, விமர்சனம் செய்யறாரு, அணில் குஞ்சுகள் அப்படின்னு ரொம்ப டைரக்டாவே அட்டாக் பண்றாரு. ஏன் கண்டுக்காம போறாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி தான். எனக்கு ஓட்டி வந்து ஏடிஎம்கே கூட இல்லைன்றாரு. அவர் டிஎம்கே vs டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்து ஏடிஎம்கேவே அவர் கண்டுக்கல, பெருசாக இது பண்ணிக்கல, மேபி அது எதிர்கட்சியாக இருக்காங்களேன்றது காரணத்துக்காக அவங்க ஆக்டிவாக செயல்படலை, நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறோம்னு சொல்லிக்கிறாருன்ற வரைக்கும் தான். அவ்வளோதான் ஏடிஎம்கேக்கே அவர் வந்து விமர்சனத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. மேபி கூட்டணி பிளான் இருக்கிறனால கம்மியாக விமர்சிக்கிறாரான்னு தெரியல, அது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து அடுத்த கட்ட கட்சிகளை வந்து ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் விமர்சிக்கணும்னா அவங்களோட விமர்சனத்துக்கு நம்ம இரையாயிர வேணாம், தொடர்ந்து அப்புறம் அவருக்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். இப்போ விஜய் ஒன்று சொல்றாரு வச்சுங்களேன் சீமானை பத்தி, சீமான் அதுக்கு ஒன்று சொல்லுவாரு, திரும்ப சீமானுக்கு ரியாக்ட் பண்ணோம். சீமான் vs விஜய்னு அவர் கொண்டு போக விரும்பல, டிஎம்கே vs விஜய், ஸ்டாலின் vs விஜய்னு கொண்டு போதான் விரும்புறாரு. அதுதான் அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் கொடுக்கும். அந்த அடிப்படையில் அதை இக்னோர் பண்றது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயமா தான் தெரியுது. சீமானுக்கு தான் பெரிய நெருக்கடி, தொடர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கோம், திரும்பவே மாட்டானே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல. ஓகே, 8% வாக்கு வச்சிருக்காரு அப்படின்னும் போது, மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காரு அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணலாம்ல? பண்ணலாம். அந்த 8% இந்த தடவை பயங்கரமா டேமேஜ் ஆக போகுதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்குது. அது விஜயாலே அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து அவர் அமைதியா இருக்கிறாரு. எதுக்கு பேசி இப்போ விஜய் பேசுறாருன்னா
திரும்ப அங்கே ஒரு ரியாக்ஷன் வரும், திரும்ப விஜய் vs NTK அப்படின்னு போக ஆரம்பிச்சதுனாவே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும்ல. அப்படி ஆக வேணாம். அவர் கண்டுக்கவே இல்லைன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னடா நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆட்கள் இங்கே வர வாய்ப்பு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் இக்னோர் பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா சீமானோட ஸ்டாண்டும் மாறிட்டே இருக்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரெடிபிலிட்டி குறைஞ்சிட்டு இருக்குது. பெரியார எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாரு, விமர்சனம் பண்ணாரு, திமுக விமர்சித்து இருந்தவர் இப்போ விஜயை ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி அவரோட ஸ்டெபிலிட்டி மாறிட்டு இருக்கதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த அடிப்படையில் அவரை வந்து இக்னோர் பண்ணிடுறதே பெட்டர் விஜய் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விஜய் அவர்களுக்குமே வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து ஆட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நான் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் இது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்பலாம். பொறுத்திருந்து நம்ம பேசுவோம். நன்றி பீட்டர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.